வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் ஈகை திருநாளான புனித ரம்ஜான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசலில் தலைமை இமாம் மௌலி காஜா மொய்தீன் ஜமாலி தலைமையில் இன்று காலை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையில் உலக அமைதி, உடல் ஆரோக்கியம், உள்ளம் சமாதானம் போன்றவற்றை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கூட்டாக சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகையின் முடிவில் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி இஸ்லாமியர்கள் தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் டி காஜா மொய்தீன், செயலாளர் எம் அப்துல் லத்தீப், பொருளாளர் எல்எஸ் முகமது ஆசிக் அலி, துணைத் தலைவர் ஹாபில் டி அக்பர் பாஷா, துணை செயலாளர் எம் நாகூர் ஹனீபா, மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் இ சேட்டு, என் அப்துல் வாஹித், ஏ ஷானவாஸ், எம் சாகுல் ஹமீத், ஏ கலீல் ரஹ்மான், மஸ்ஜிதே ஆயிஷா துணை இமாம் மௌலவி எஸ் அபுல் ஹாசன் பிலாலி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். கடந்த ஒரு மாதம்தான் நோன்பு வைத்து இரவிலே நின்று வழங்கி இந்த திருநாளை கொண்டாடுகிறோம்.
காலையிலே தொழுகைக்கு வருவதற்கு முன்பு வணங்கிவிட்டுத்தான் வணங்குவதற்கு வந்தோம். வழங்குதலும் வணங்குதலும் இந்த மார்க்கத்தோடு இணைந்தது. எனவே நம்முடைய நாடு வளமான வலிமையான வல்லரசாக வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு பாரம்பரியமாக மதமாச்சரியங்களை கடந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம். அது தொடர்ந்து அவ்வாறு இருக்க வேண்டும் பிரார்த்தித்திருக்கிறோம். இன்றைய திருநாளிலே சகோதர சமுதாயத்தோடு இணைந்து இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்றும் நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். இரத்த பந்தங்களோடு இணைந்து எல்லா மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற முடிவோடு இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.